சற்று நேர சிந்தனைக்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் கட்டுவேன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் மிக முக்கியமான ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த தேசத்தில் நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன். கர்த்தர் வைத்த இடம், கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த குடும்பம், கர்த்தர் உங்களை வைத்த சூழ்நிலை, இவைகள் எல்லாம் இதற்குள்ள வருகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். தரித்திருந்தால், தேவன் வைத்த இடத்தில் இருந்தால், தேவன் ஒப்புவித்த பொறுப்பில் சரியா இருந்தால், உங்களுக்கு தேவன் கொடுத்த குடும்பத்தில் உண்மையாய் இருந்தால், உங்களுக்கு தேவன் கொடுத்த கணவனுக்கு முன்பதாய் உண்மையாய் வாழ்ந்தால், உங்களுக்கு தேவன் கொடுத்த மனைவிக்கு முன்பதாய் உண்மையாய் வாழ்ந்தால், உங்களுக்கு தேவன் கொடுத்த பெற்றோருக்கு முன்பதாய் உண்மையாய் வாழ்ந்தால், அல்லேலூயா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை கட்டுவேன் என்று சொல்றார். வாழ்க்கை கட்டப்படும். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை கட்டப்பட்டு மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் ஒரு தேவனுடைய பிள்ளை கட்டப்பட்டு எழும்ப வேண்டும் என்றால், ஆமென், தேவன் உன்னை வைத்த இடத்தில், ஒப்புவித்த இடத்தில், காரியத்தில் நீ சரியாக இருந்தால் மட்டும். அப்போ அந்த இடத்தில் தரித்திருக்க வேண்டும் என்றால் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், என்னை இதில் வைத்தவர் யார், அடுத்தது என்னை எதற்காக வைத்திருக்கிறார் என்றுள்ள ஒரு தெளிவு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கட்டாயம் தேவை. ஆமென். உலக பிரகாரமான அரசாங்கம் ஒரு நபருக்கு ஒரு வேலையை கொடுத்து விட்டால், அல்லேலூயா, அந்த நாற்காலியில் இருக்கிற நபருக்கு சில விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைக்கு உட்பட்டுதான் அவர் என்ன செய்ய வேண்டும். அவருக்கு மேல் அதிகாரி செய்ய வேண்டிய வேலையை அந்த செய்யக்கூடாது. ஆமென். அவருடைய பெயரில் எந்த ஒரு ரிமார்க்கும் ஏற்படக்கூடாது. ஆமென். தன்னுடைய இருக்கையாகிய நாற்காலியை அந்த மனிதன் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். எங்கு இப்பொழுது உங்களுக்கு நான் வரும்போது, ஹல்லேலூயா, உங்களை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் கர்த்தர் ஒரு கனமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை வைத்தார். நீங்கள் யார்? தேவனுடைய நபர்கள். ஹல்லேலூயா. அதான் விஷயம். உலகம் இன்று கிறிஸ்தவரிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு மத போர்வையில் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல. உலகம் என்று எதிர்பார்ப்பது கிறிஸ்துவிடத்தில் இருந்த சுபாவத்தையும் குணத்தை எதிர்பார்க்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களில், ஹல்லேலூயா, ஆண்டவராய் இயேசு நமக்கு சொன்ன வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய குணத்தையும் சுபாவத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு நம்மை தெரிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் என்ன படிச்சீங்க என்பதை கர்த்தர் கேட்கவே இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27 28 வசனங்களை வாசிக்கும் போது வாசிப்போமாக. ஞானிகளை, உலகத்தில் ஞானிகள் அநேகர் உண்டு.
பட்டதாரிகள் அநேகர் உண்டு, செல்வந்தர்கள் அநேகர் உண்டு, பராக்கிரமசாலிகள் அநேகர் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், ஞானிகள் என்று உலகத்தில் மார்தட்டி கொண்டிருக்கிற மனிதர்களை என்ன செய்வதற்கு? வெட்கப்பட பண்ணுவதற்காக. அல்லேலூயா. தேவன் அவனை பார்க்கலும் பெரிய ஞானியை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு பலவானாகிய ஒரு மனிதனோடு மோத வேண்டும் என்றால் அவனை விட பலம் அதிகமானவன் தான் போக வேண்டும், இல்லையா? ஆனால் தேவன் தெரிந்து கொள்வது எதிர் மாறாக இருக்கும். உலகத்துல மல்யுத்த வீரர்கள், கராத்தே வீரர்கள், குங்ஃபு படித்தவர்கள், இன்னும் குஸ்தி படிச்சவங்க, பலதரப்பட்ட நிலையில் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தாலும் ஒருவன் வேர்ல்டு கோப்பை அல்லது நேஷனல் இந்தியன் இதுல முதன்மையான ஒரு மெடல் வாங்க வேண்டும் என்றால், அல்லேலூயா, அதற்குரிய நிலையில் அவன் என்னது? பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கிறது. சிறு பருவத்தில் அதற்காக நேரம் செலவிட வேண்டும். உடலுக்கு அதற்குரிய என்னது வேணும்? கொடுக்கணும். பலத்தையும் அதனுடைய ட்ரைனிங் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா. முயற்சித்துதான் அவர் பெரிய ஒரு மெடல் வாங்குற நபராய் மாறுகிறார். அல்லேலூயா. ஆனால் அவனுக்குள்ள ஒரு எண்ணம், நான் மோத போகிறது ஒரு பெரிய பலவானோடு. ஆமென். அவனை வீழ்த்த வேண்டும் என்றால் அதை விட திறமை பலனை எனக்கு வேண்டும் என்று அவன் முயற்சி பண்ணுகிறான். அல்லேலூயா. அதற்காக இரவு பகலாக தன் சரீரத்தை அதற்காக பயிற்றுவிக்கிறான். ஆமென். ஆனால் இங்கு கொடுக்கிற பயிற்சி மனிதன் அல்ல. அல்லேலூயா. அவரவர்களாக உண்டு பண்ணுவதல்ல, பரலோகத்தின் தேவனால் கொடுக்கிற பயிற்சி. ஆமென். பரலோகத்தின் தேவன் தெரிந்து கொள்வது யாரை? நான் அதன் உங்களுக்கு இந்த யூடியூப் மெசேஜில் உங்களுக்கு போட்டிருக்கிற கிறிஸ்துமஸ் மெசேஜில் உங்களுக்கு யூதா, அதாவது இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா, ஆமென், உங்களுக்காக ஒதுக்கப்போகிற சொன்னவுடன், அல்லேலூயா, சாஸ்திரிகள் கடந்து சென்றது அரண்மனைக்கு கடந்து சென்றார்கள். ஆமென். ஏரோது அரண்மனையில போயிட்டு ராஜாவை தேடுறாங்க. அல்லேலூயா. யூதருக்கு ராஜாவை பிறக்க போறவர் எங்கே? ஆமென். அது அவர்கள் அது கேள்விப்பட்ட உடனே அவனை வழிநடத்தி வந்தது எது? நட்சத்திரம். நட்சத்திரத்தை பார்த்துட்டே வந்தாங்க. இது எங்க போகுது? அது முன்னாடி போயிட்டு இருக்கு. இவர்கள் வாரது அரண்மனைக்கு நேரம். ராஜா எங்க பிறக்கணும்? அரண்மனையில. அல்லேலூயா. ஆனா இவர்கள் தேடி வாரது எங்க? அரண்மனைக்கு நேரா வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அரண்மனைக்கு பக்கத்துல வந்து நட்சத்திரம் என்னாச்சு? விலகி போனதை இவர்கள் கவனிக்கவில்லை. இவர்கள் கவனம் அரண்மனைக்கு நேராக போச்சு. நாங்கள் யூதருக்கு ராஜாவை பிறந்தவரை பார்க்க வந்தோம். அவர் எங்க என்று கேட்டாங்க. வேதம் சொல்லுகிறது மத்தேயுல, அல்லேலூயா, இதை கேள்விப்பட்ட ஏரோதும் அவனுடைய எல்லா விதமான வேலையாட்கள் என்ன செய்யறாங்க? கலங்கினார்கள். என்னது? ராஜாவா? நானே ராஜாவா இருக்கிறேன், எனக்கு தெரியாத ராஜாவா? தேவன் சொன்ன ராஜா யாரு? உலகத்தை ஆளுகிற ராஜா அல்ல. அல்லேலூயா. ஆமென். அவர் பரலோகத்தின் ராஜாவின் ராஜா. ஒவ்வொரு நபரையும் ஆளுகை செய்கிறார். இவர்கள் புரிதல் மாற்றி புரிந்ததால் இவர்கள் சென்றது அரண்மனைக்கு சென்றார்கள். ஏதோ சொல்லுகிறது, அவள் எல்லாரும் கலங்கி விட்டார்கள். என்னையா இது? யூதருக்கு ராஜாவா? நமக்கு தெரியாம ராஜா பிறந்திருக்கா? இந்த தேசத்துல அரண்மனை என்றால் நாம் இங்கு மட்டும்தான், இங்க ராஜா என்றால் நான் மட்டும்தான். எனக்கு தெரியாம ராஜாவா? தந்திரமா சொன்னா, நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, போய் தேடி விசாரிச்சு அந்த குழந்தை ராஜாவா பிறந்த குழந்தை நீங்க பார்த்துட்டு வணங்கிட்டு வாங்க, அப்புறம் நாங்களும் போய் அதை வணங்க போறோம். இதற்கு சதித்திட்டம். ஆண்டவரை இயேசு பிறந்த உடனேயே அவரை அழிப்பதற்கு சத்துரு திட்டம் போடுகிறார். ஆமென். ஹalleluya. அவர் எந்த ராஜா? மனுக்குலத்தை உலகத்தை ஆளுகிற ராஜா அல்ல, ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆளுகிற ராஜா. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள் வாசம் பண்ணி
அவனை ஆளுகை செய்து வழிநடத்துகிற ராஜாதி ராஜாதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றார். அவர் நாட்டை ஆளவோ நாட்டை பிடிக்கவோ உலகத்தில் ஒரு கூட்ட ஜனத்தை தனக்கென்று திரட்டுவதற்கு அவர் வரவில்லை. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்திற்காக ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தவர். நான் நேரமாக சொன்னது போல யார் தங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறார்களோ அவருக்குள் அவர் கடந்து வருகிறார். அந்த மனிதனுடைய மனநிலையை மாற்றுகிறார், அவருடைய சிந்தனையை மாற்றுகிறார், அவருடைய நினைவுகளை மாற்றுகிறார், அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஆமென். அந்த ஆண்டவரை தான் நாம் இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் அந்த இடத்துல அவர் வந்திருக்கிறார். ஆமென். தேவன் ஆவியாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எந்த உள்ளம் கர்த்தருக்கு திறக்கப்படுகிறதோ அந்த உள்ளங்களோடு இடைப்பட, அவர்களை குணமாக்க, அவர்களை விடுவிக்க, அவருடைய வாழ்க்கை அற்புதம் செய்ய நம்மத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஏதோ சொல்லுகிறது. போனாங்க வெளியே வந்து தேடும்போது நட்சத்திரம் அங்க எனக்கு, எப்பா நான் இங்கே இருக்கிறது, நீங்க எங்க போனீங்க? ஐயோ நட்சத்திரம் நம்ம தெரியாம எடுத்து போயிட்டோமோ. ஆனாலும் சந்தேகம். சரி பார்க்கலாம். நட்சத்திரம் வழி நடத்திட்டே போகுது. ஏதோ சொல்லுகிறது, அந்த குழந்தை இறக்கிற இடத்துல சென்ற நட்சத்திரம் நின்றது. இயேசுவை கண்டார்கள். பிள்ளையும் பிள்ளை தாயையும் கண்டு கொண்டு போன காணிக்கைகள் எல்லாம் உள்ள இயேசுவுக்கு வைத்து அவரை வணங்கினார்கள். வணங்கி முடிஞ்சோன்னு தேவதூதன் எச்சரித்தான், எப்பா குழந்தைய கொலை பண்ணதுக்கு ஒரு சதத்திட்டம் போட்டுட்டு இருக்கிறான், நீங்க திருப்பி அவனுக்கு தகவல் கொடுத்துறாங்க, நீங்க வேற வழியே போங்க. கர்த்தருடைய தூதன் அவருக்கு எச்சரிக்கை பெற்று ஹல்லேலூயா அங்கிருந்து அவர்கள் வேறு வழியாய் போய்விட்டார்கள். சாஸ்திரிகள் நம்மை ஏமாற்றினார்கள், வஞ்சித்தார்கள் என்று சொல்லி அவன் அறிந்து ஹல்லேலூயா அந்த நாட்கள் இருந்து எத்தனை வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்? 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணிட்டான்? கொலை செய்ய கட்டளையிட்டான். கொலை செய்துட்டு அவன் நினைப்பு நிம்மதி. ஆனாலும் கொலை செய்ய திட்டம் போடும்போது ஹல்லேலூயா தேவதூதன் அங்கே யோசேப்புக்கு காட்சி அளித்தார். ஏரோது இயேசு குழந்தையா இருக்கும்போது குழந்தையை கொலை செய்வதற்கு வகை தேடுகிறார். நீ இங்கிருந்து எங்க போ? ஈர்த்திருந்தேன் குமாரனை வரவழைப்பேன் சொல்லப்பட்டபடி இங்கிருந்து புறப்படு என்று சொன்னார். குறிப்பிட்ட காலம் அங்கு இரு என்று சொன்னார். அல்லேலூயா. அங்கிருந்து ஏரோதுடைய கண்ணுக்கு மறைவு அவர் கடந்து சென்றார்கள். ஆனால் ஏரோதுடைய கோபம் அடங்கவில்லை. அந்த தேசத்திலிருந்து எல்லா 2 வயசுக்குட்பட்ட குழந்தைகளையும் கொண்டான். அவன் நினைத்தான், இதுல ராஜாவையும் கொண்டுட்டு, ராஜா உலக ராஜாவா இருந்தா கொண்டு இருப்பான். அல்லேலூயா. இது பரலோகத்தின் ராஜ்யம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்படிதான் ஆண்டவர் வெளிப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆண்டவர் அல்லவா நம்மை சந்தித்தவர். அந்த பரிசுத்தமான ஆண்டவர் அல்லவா உன்னை இவனை தெரிந்து கொண்டவர். எங்கேயோ வழி மாறி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா. பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து உலகிலே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே, நல்ல மேய்ப்பனாக வந்து என்னை மீட்டீரே. ஹல்லேலூயா. பாதை தெரியாத மனம் போல வாழ்ந்து கொண்டுதான் நம்மை சந்திக்க நம்முடைய அருமை ஆண்டவர் கடந்து வந்து ஹல்லேலூயா நம்முடைய கரத்தை பிடித்தார். மகளே, உன் பயணம் தவறான பாதை, என்னை பின்பற்று வா என்று அழைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவ்வளவு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ராஜா அரண்மனையில போய் பிறக்கல, ராஜா அரண்மனையில் சென்று ராஜாவினுடைய குடும்பத்தில் பிறந்திருந்தால் இன்று ஆண்டவராய் இயேசு ராஜாக்களுக்கு மட்டுமே தெய்வமாய்
ஏழை குடும்பத்தில் மரியாளுடைய மகனாய் பிறந்தார். ஆமென். அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தனால் தான் இன்று நம்ம ராஜாக்களும் பணிகிற தெய்வமாய் மாறினார். அமெரிக்காவுடைய அதிபதியா ட்ரம்ப் சொன்னா எல்லாருடைய வீட்டுல என்ன இருக்கணும்? பைபிள் இருக்கணும். அல்லேலூயா. உலகத்திற்கென்று பெயர் குறிக்கப்பட்ட ஒரு அதிபர்களும் முழங்கால் படியிடுகிற ஒரே தெய்வம் இயேசு. சிறியவனும் முழங்கால் படியிடுகிறார், பெரியவனும் முழங்கால் படியிடுகிறார். காரணம் என்ன? அவரது சாதாரணமான மாட்டு கொட்டகையை தெரிந்து கொண்டவர், ஆட்டின் முன்னணையை தெரிந்து கொண்ட கர்த்தர். அல்லேலூயா. இதற்காய் ராஜாவையே கீழே இறங்கி வர வைப்பதற்காய். அதான் அங்கு வாசித்தோம். 1 கொரிந்தியர்ல வாசிப்போம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். குறிப்பிட்ட சில கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய கடத்தூர்ல முக்கியமான சில நபர்கள், இப்ப நம்ம மக்கள் எல்லாம் சொல்லாமலே நாகரிகம் ஆகிட்டாங்க, அதை விடுவோம். நிறைய வருஷங்களுக்கு முன்ன ஞாபகம் சரியா இருந்தால் 94, 95 எல்லாம் வந்து என்ன ஃபாதர் நீங்க திறமைசாலி தானா? அப்படி நானா என்னன்னு கேட்டேன். இல்லை, எங்க தோட்டத்துல வேலைக்கு வருவாங்க, ஒரு ஒழுங்கா சேலை கட்ட தெரியாதவங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அவங்கள அந்த வழியா கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து வழி நடக்க வச்சுட்டீங்களா? அப்படி அது நான் அல்ல. ஆமென். ஒரு மனுஷனை உருவாக்குற தேவன் ஒருவர். ஹல்லேலூயா. அவர்கள் பார்ப்பது சாதாரணமான பார்வை. என்னுடைய அருமை ஆண்டவர் பார்ப்பது எல்லாரையும் ஒன்று போல பார்க்கிறார். உலக மனிதன் பார்ப்பது சிலரை அற்பமாய் இழிவாய். நம்ம ராஜாதி ராஜா பார்க்கிறவர் ராஜாவையும் ஒரே மாதிரி தான், பிச்சைக்காரனை ஒரே மாதிரி பார்க்கிறார். அதுதான் ஐயா நம்ம ஆண்டவருடைய அன்பு. நான் அல்லங்க. இல்லை சார், பாருங்க, நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த வழியா கையில் ஒரு பைபிளும் கொண்டு போறாங்க. உங்களுக்கு பைபிள் படிக்கதோ தெரியுதா எனக்கு தெரியல, ஒரு டிசிப்ளினுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க. நான் அல்ல, என்னால கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. என்னோடு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. எங்களுக்கு தெரியுமா நீங்க எதை எடுத்தாலும் இயேசுன்னு சொல்லுவீங்க. ஐயா, எங்களுக்கு சொல்ல உள்ளது அவர் ஒரு அனுபவம் மட்டும்தான், அவரை தவிர வேறு ஒருவருமே இல்லை. காரணம் என்னை தெரிந்து கொண்ட என்னுடைய நேசர். ஒரு நாள் நான் அழிந்து போயிருப்பேன். இந்த இடத்தில் ஒரு மனிதனாய் உங்களுக்கு முன்பதாய் மயக்கப்படி நிற்க வைத்தது என்னுடைய பரம தகப்பனாகிய இயேசு, உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் ஞானிகளால் பைத்தியமான ஜென்மங்கள்னு சொல்ற நபர்களை கர்த்தர் உருவாக்குறார். அதான் அழகாக வாசிங்க சொல்ற, ஞானிகளை உலகத்தில் யாரு ஞானி என்று சொல்லுகிற வெட்கப்பட பண்ணுவதற்கு உலகத்தில் எப்படி அந்த ஞானிகளால் எப்படி என்று சொல்லக்கூடிய நபர்களை கர்த்தர் நிச்சயம் தெரிந்து கொண்டு உடன் போதாது. அல்லேலூயா. அந்த நபர் என்ன செய்ய பண்ணும்? உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆமென். அழகான வர்ணம் தீட்டப்பட்ட மண் பாத்திரங்கள், பீங்கான்கள். ஆமென். என்னதான் சாப்பாடு செஞ்சாலும் மண் சட்டியில் செய்கிற சாப்பாட்டுக்குரிய ஆரோக்கியமும் ருசியும் எதுலையும் இல்லை. அல்லேலூயா. என்னதான் தங்கத்தை பானையில வச்சு சமைச்சாலும் அல்லேலூயா எதுக்கு டேஸ்ட் வராது? மண் சட்டியில. ஆனா அந்த மண் சட்டி எப்படி உருவாச்சு தெரியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயோ கிடந்த களிமண். ஆமென். அந்த களிமண் எப்படி களிமண்ணாய் மாறுறது? எல்லா அழுக்குகளும் அழுகி ஊக்கி போய் ஆமென் தண்ணி அடிச்சு ஒதுக்கி ஆமென் அங்கு மண்டலாய் படிந்து களிமண்ணாய் மாறுவது. டாக்டர்கள் சொல்றாங்க,
என்ன சொல்றாங்க? அல்லேலூயா. அலுமினிய பாத்திரத்துல சமைக்காத கடினால ஒரு போட்டோ வாட்ஸ்அப்ல, இது என்னது அலுமினிய பாத்திரம் அல்ல, இது சாப்பிட்டா கேன்சர் வரும். ஐயோ, நீ எல்லாத்தையும் சாப்பிட்டா கேன்சர் வரும், கேன்சர் வரும், கேன்சர் வரும். நாங்கள் எதையாக சாப்பிடணும் கேட்க வேண்டியிருக்கு. சாப்பிட கொண்டு கலப்படம் பண்றதே அவன் தான். நோய் வர்றதுக்கு முன்னே மருந்தை கண்டுபிடிச்சிடறான். இப்போ இந்த கழிந்தால பேப்பர்ல என்ன போட்டிருந்த ஒரு மெசேஜ் வந்தது, கொரோனாவை விட பல மடங்கு வீரியமானது. 5 கோடி வரையா, ஆமா 50 கோடி வரை செத்து போயிடுவாங்களாம். 50 கோடி பேர் செத்து போயிடுவாங்களாம். அப்ப இது எப்படி நீ கண்டுபிடிச்சேன்னு நான் எனக்குள்ள கேட்கிறேன். ஏன்னா நமக்கு அவங்ககிட்ட கேட்க முடியாது. சோத்திரம் இல்ல, அவன் சாகடிக்கிறதுக்குன்னே நோயை உண்டு பண்றான். எதுக்கு? நோய் வந்தா இவனுக்கு மருந்து வியாபாரம் ஆகுது. அதை வச்சு என்ன செய்யலாம்? உலக பணக்காரனா மாறிடலாம். இன்னும் நம்மளெல்லாம் சாகடிச்சுதான் எல்லாரும் என்ன செய்யறாங்க? பணக்காரங்க மாறுறாங்க. கவனமா இருக்கு. இல்லையா? ஆமென். பாருங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த மண்ணை, களிமண்ணை தேடுகிறான். காட்டு நல்ல செம்மண்ணு கிடக்கு, வேற தோட்டத்தில் நிறைய மண்ணு கிடக்கு, எந்த மண்ணும் தேடல. ஹல்லேலூயா. களிமண்ணை தேடி குட்டைக்கு தான் செல்லுகிறார். ஐயா, குட்டையில இருக்கிற களிமண் எப்படி ஐயா வந்து? களிமண் குட்டையில தானே கிடக்கும், இல்ல வேற எங்க கிடக்கும்? தோட்டம் தெரியா? இல்ல இல்ல, கையை தலையில சொல்லுவோம். குட்டையில களிமண் எங்க ஐயா வந்து? மேல இருந்த எல்லா அழுக்கும் என்னது? எல்லா அழுக்கும் இருக்கு. மனுஷ அழுக்கு, நாய்களுக்கு, குரங்களுக்கு, மிருகங்களுக்கு, எல்லா அழுக்கும் சொல்லி தேவையில்லை. புரிஞ்சுங்கன்னா இப்ப மண் சட்டியில் குழம்பு வைக்க மாட்டீங்க. அல்லேலூயா. சொல்ல போற எக்கச்சக்கம் சொல்ல நிறைய நான் எழுதி நோட் பண்ணி வச்சிருப்பேன். இந்த களிமண்ணில் கலப்படமானது எதெல்லாம்? எச்சித்துக்குள்ளதும் வரும், சைரோகிக்குள்ளதும் வரும், கேன்சர் வியாதி உள்ளவனுக்குள்ளும் வரும், எய்ட்ஸ் வியாதிக்காரனும் துப்புவான். அங்க இருக்கிற எல்லா கழிவுகளும் பெரிய மழை பெய்யும் அடிச்சுட்டு வருது. அவைகளோடு உலர்ந்த மரத்தினுடைய கிளைகள், இலைகள் எல்லாம் வருது, சாணியும் வருது, மனுஷ சாணி எல்லாம் வருது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாம் வந்து அடிச்சு கலக்கி, ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் இப்ப என்னாச்சு? அந்த வந்த வேகத்துல இன்னதாக்குன்னு தெரிஞ்செடுக்கிற அளவில் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒன்னாய் போச்சு. அல்லேலூயா. ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மிக்சியில போட்டு அடிச்சா ஃப்ரூட் அப்புறம் எடுக்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா. ஒரு வாழைப்பழம், மாதுளப்பழம், வேற என்னது, அன்னாசி பழம், எல்லா பழத்தையும் போட்டு மிக்சியில போட்டு அடிக்கிறேன். எல்லாம் அடிச்சு டம்ளர் ஊற்றினா கொஞ்சம் அந்த வாழைப்பழத்தை மட்டும் எடுத்து கிடைக்குமா? கிடைக்காது. இது மாதிரியா மேலே வந்து அடிச்சுட்டு வர்றது. ஸ்தோத்திரம். அல்ல, அடிச்சுட்டு வந்து ஒரு குட்டையில வந்து ஒதுங்குது. ஒதுங்கி அடிச்சுட்டு போனா போயிடும். இது ரவண்ட் அடிக்கிறதா தண்ணி அந்த ஒதுங்குற இடத்துல போய் எல்லாம் தேங்குது. ஒரு நாள் 2 நாள் ஆகாது, வருஷங்கள் ஆகுது. எல்லாம் ஊக்கி போய் மண்ணோடு மண்ணாய், எல்லாம் சேர சகதியுமாய் களிமண்ணாய் மாறுது. அந்த களிமண்ணையாக்கம் வெட்டி கொண்டு வந்து குயவன் தன்னுடைய வீட்டு முத்தத்தில் கொண்டு போடுறது. ஆமா, பாருங்க எவ்வளவு அதுல மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்றான் டாக்டர். உண்மையாதான் இருக்கு. இல்லையா? அங்க கொண்டு வந்து போட்டு அதை புளிக்க போட்டு அதை சுத்தம் பண்ணி ஏறுதனை மிதியன்னு மிதிச்சு, அல்லேலூயா, அதை பக்குவப்படுத்தி, ஆமென். அப்புறம் தான் உருளைகளாக உருட்டி எங்க வருது? ராட்டினத்துக்கு பக்கத்துல வருது. ஒரு பானை உண்டாகணும்னா எவ்வளவு ஏரியா போக வேண்டியிருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆகாதென்று தள்ளுனது. ஆமென். எல்லா வீடுகள்லையும் சாப்பிடுற ஒரு பானையாய் மாறிடுச்சு. உதவாது, காலை தொடச்சிட்டு வா, கழுவிட்டு வான்னு சொல்றதெல்லாம் சேர்ந்தாக்கும்
இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்ற மண்பானையாக மாறும். கொண்டு வந்து அதை ரெடி பண்ணி அந்த ராட்டணத்தில் வச்சு சுற்றி எடுக்கும்போது நல்ல ஒரு பானை, காய வச்சு நெருப்பில் வச்சு கரெக்டாக எங்கே வருது, விற்க விலைக்கு வருது. பார்த்தீங்களா? அற்பமாய் மனுஷனுடைய பார்வை வெறுக்கத்தக்க நிலையில் இருந்தது. ஹல்லேலூயா! எல்லாரும் விரும்பத்தக்க ஒன்றாய் மாறிவிட்டது. அஞ்சல நேரம் கன்னியாகுமரி காரில் போயிட்டு இருக்கும்போ நிறைய காரியங்களை வெளியில பார்ப்போம். மண்பானையில் சமைத்த உணவு என்று போடு. அப்போ சில நேரம் பார்ப்போம், அப்பா ரொம்ப காலம் ஆச்சு நம்ம சாப்பிட்டு, பிரதர் வண்டியை நிறுத்துங்க சாப்பிடுவோம். எங்க அதான் இருக்கு பாருங்க. பரவாயில்ல. ஆனால் அது ஒரு தனி டேஸ்ட் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன்னா, மனுஷனால் தள்ளப்பட்டது கழிவு என்று எண்ணப்பட்டது. அல்லேலூயா, ஆண்டவர் அதான் சொல்லுகிறார். ஆமென். ஞானியை வெட்கப்படுத்து. அல்லேலூயா. உலகத்தில் பைத்தியமானவரை தெரிந்து கொள்கிறார். இன்று அவருடைய பார்வையில் பைத்தியம், நாளை அவன் பார்வையில கனத்துக்குரியவன். ஆமென். ஹல்லேலூயா. அற்பமான ஒன்றை கர்த்தர் மேன்மையாய் மாற்றுகிறவர். மோசேயின் கையில் இருந்தது கோல். ஆமென். மோசேயே, இந்த கோலை எடுத்துட்டு போ. எங்க? எகிப்துக்கு, பார்வோனுடைய அரண்மனைக்கு போ. அங்கு என்னுடைய ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிறாங்க, அவங்களை விடுவித்துக் கொண்டு வா. ஆண்டவரை என்ன நம்ப மாட்டார்கள். உன் கையில் என்ன இருக்கு? கோல், அதை கொண்டு போ. ஐயோ, எப்படி ஆண்டவரே? கோலை கீழே போடு. அது பாம்பாய் மாறிவிட்டது. பிடிவாத பிடிச்சாச்சு, கோலாய் மாறினது. இந்த ஒரு அடையாளம் போதும். அல்லேலூயா. உன்னை நான் பார்வோனுக்கு அடிமைப்பட்டிருக்கிற, எகிப்து அடிமைப்பட்ட என்னுடைய ஜனத்தை மீட்பதற்கு நான் பயன்படுத்துவேன். அந்த ஒரே கோல், ஆமென், எகிப்து அரண்மனையை கலங்கடித்தது. ஐயா, தேவனுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது என்றால் நீ உன்னை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பாய் என்றால் உன்னை மேன்மையான நபரை மாற்ற தேவனுக்கு வல்லமை உண்டு. உங்களை குறித்து நீங்கள் அற்பமாக எண்ணலாம், உங்களை குறித்து உன் குடும்பத்தார் வெறுக்கலாம், நீ தேவையற்றவன், நீ தேவையற்றவள் என்று உன்னை ஒதுக்கலாம். சமுதாயத்தில் மதிக்காமல் ஒரு நாள் மதித்தவர்கள் என்று கேவலமா நினைக்கலாம். ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் அனைவரும் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அவர்களாலே நீ புறக்கணிக்கப்படுகிறாய். புறக்கணிக்கப்பட்ட உன்னை என் ஆண்டவர் கைவிட்டு கூப்பிடுறார். மகனே வா, மகனே வா என்று கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. யார் என்னை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு முன்பதாய் உன்னை உயர்த்தி வைக்க தேவன் வல்லமை உள்ளது. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய, ஒரு மனிதன் தன்னை தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறான். ஆமென். தேவ பிள்ளைகள், நீ ஒன்று புரிந்து கொள்ளணும். நீ ஒரு நாள் எங்கே இருந்தாய், எந்த சூழ்நிலை? அநேக ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறி சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவித்து கொஞ்சம் நன்மைகளை ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிட்டாலே அவரை மறந்துடுறாங்க. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் சொல்றதெல்லாம் சரி செய்யவே இல்லை. நீ ஒன்னு நீ சிந்திக்கணும். எனக்கு ஞாபகம் சரியா இருந்தா ஒரு 95, 96 நினைக்கிறேன். தூக்கி சுமந்து கொண்டு வந்து சர்ச்சில் அன்று இருந்த ஓலை கட்டிடத்தில் பின்னாடி கொண்டு போட்டாங்க. ஓட்டு கட்டிடத்தில் வாமிட் எடுத்தா ஃபுல்லா பிளட். டாக்டர் திருப்பி அனுப்பி விட்டார். அவ்வளவுதான், இனி அவன் என்னை பிழைக்கவே மாட்டான். அவங்க அம்மாவை பாராட்டணும். அவங்க போயிட்டாங்க, பரலோகத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு காலை பிடிக்கிறாங்க. ஐயா, என் மகனை எப்படியாவது காப்பாத்துங்க. ஒரே மகன். நான் சொன்ன, எனக்கு காலை பிடிக்காதுங்க, ஏசப்பா காலை பிடிங்க. ஆமென். பாருங்க, வேதம் எடுத்து கை இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி தள்ள கை வச்சு ஜெபம் பண்ணு. அவனை பிடிச்சிருந்து ரத்த காட்டேரின்னு சொல்றாங்க, என்ன தெரியாது.
அந்த நேரமே கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். செத்து போயிட்டே உயிரோடு இருக்கிறியா? சொல்லு, உயிரோடு தான் இருக்கிறியா? கல்யாணம் ஆச்சா? பேரம் பேத்தி எடுத்தியா? உயிர் கொடுத்து வச்சிருக்கிறார் தேவன். அன்று மரித்து போயிருந்தால் தேடன அடக்கம் பண்ண இடத்து எங்க இருக்குன்னு தெரியாது. உயிரோடு கொண்டு வச்சிருக்கிறார். தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரை மறக்க முடியுமா? உயிரோடு வைத்து அழகு பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் ஐயா. அந்த ஆண்டவருக்கு நீ நன்றி உள்ளவனாய் வாழ வேண்டும். நாமே நாமே அநேகர் இருக்கிறீங்க நீங்க. அல்லேலூயா. கல்யாணம் பண்ண எத்தனாவது நாள்? 90 நாள். கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் வந்தாச்சு. அப்ப நான் இங்கதான் இருக்கிறேன். என்ன வேதின்னு எனக்கு தெரியாது. அவங்க சொல்லவே இல்லை, மறந்து போச்சு எனக்கு. அல்லேலூயா. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த 90வது நாள் இவங்க போகாத சாமி கிடையாது, கும்பிடாத ஆண்டவர் தெரியாது. அவங்க சாமியே சொல்லிச்சு. 90வது நாள் இந்த பூவை நான் என்ன செய்ய எடுத்துருவேன், காப்பாற்ற முடியாது. டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டு போனாங்க, முடிஞ்சு போச்சு. இல்லை அவ்வளோதான். ஆமென். கடைசியை தங்க கொண்டு வந்தாங்க. ஆமென். ஒரே ஒரு ஜெபத்தை கர்த்தருடைய நாமத்தில் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நீ பல குழந்தைகளை பத்து பேரம் பேத்தியை பார்த்த பிறகுதான் போவேன். ஹல்லேலூயா என்று இருக்கிறார். கையை தலையில சொல்லுவோம். ஐயா, டாக்டரா தள்ளப்பட்ட ஒண்ணு தேடி இயேசு வந்தார். இந்த ஆண்டவர் நீ எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கணும், எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்கணும். ஐயா, நான் வெளிநாட்டில் இருக்கும்போது, கிறிஸ்தவனாக வெளிநாட்டில் இருக்கும்போது எனக்கு அங்க ஏற்பட்ட பாதிப்பினால நான் கடல்ல குதிச்சு சாகலன்னு கூட நினைச்சேன். ஆனா கர்த்தர் தடுத்தான். அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைதான். தாங்க முடியாத பிரச்சனை, அதிலிருந்து என்னை கை தூக்கி பிடிச்சதுனால இன்று என் ஆண்டவருக்காய் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு ஆமென் நடந்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு தேவன் ஆயுசை கொடுத்தார் அல்லவா, ஜீவனை கொடுத்தார் அல்லவா, நீ தேவனுக்காக என்ன செய்தாய்? என் ஆண்டவர் என்னை பாதுகாத்து காப்பாற்றினதற்கு நான் என் சொந்த குடும்பத்தை நான் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நின்று இருக்கிறேன். ஏசப்பாவுக்காக. ஒருவேளை நான் உலக பிரகாரமா இருந்த ஒரு வெளிநாட்டில் தான் இருந்து சம்பாதிச்சிருப்பேன். வேற ஏதாவது இருந்திருந்த ஒருவேளை நல்ல ஐஸ்வர்யமா இருந்திருக்கலாம், தெரியாது எனக்கு. அப்படி இருக்க விட மாட்டார். இருக்கு உலகத்தை விட்டு மாத்திருப்பாரு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இயேசுவுக்காய் வந்தேன். ஹல்லேலூயா. எங்க அப்பா ஒரு பெரிய ஒரு வைத்தியர் மட்டுமல்ல, அந்த சண்டை கத்துக் கொடுக்கிற ஒரு ஃபைட்டர். நான் ஒரு வீட்டில் மூத்த மகன். என் அப்பா என்ன சொன்னாரு, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். இப்போ உள்ள அப்படி ஒரு தகப்பனும் கிடையாது. இல்லப்பா, என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், அவருக்கு வேலை செய்ய போறேன், நான் தருமபுரி போனோம், போகக்கூடாது. போனவன் காலை வெட்டி போடுவேன். நீ போன நான் திருப்பி என் வீட்டுக்கு வரக்கூடாது. நான் அந்த இடத்துல யோசித்தேன், இந்த இடத்துல எனக்கு யார் முக்கியம்? எனக்கு ஜீவனை கொடுத்த இயேசு முக்கியமா, மாமிசத்தில் என்னை பெற்றெடுத்த என்னுடைய அப்பா முக்கியமா? எங்க அப்பா கோடு கிழிச்ச கோடை நாங்க தாண்ட மாட்டோம், அப்படியே வாழ்ந்தோம். ஆனா தாண்டி வந்த ஒரே ஒரு காரியம், அப்பா இயேசுவுக்கா. நான் சொன்னேன், இல்லை எனக்கு இயேசுப்பதான் முக்கியம். அப்பவும் அது பாரம்பரிய பேர் கிறிஸ்தவ குடும்பம் தான். அவருடைய ஒரே ஒரு எண்ணம், என் தொழிலெல்லாம் உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், நீ வைத்திய வேலையை செய்து என்னுடைய எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீ இங்கே இருந்து என்னுடைய வைத்திய வேலையை நீ செஞ்சுட்டு நீ இருந்துட்டு சர்ச்சுக்கு போ, இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணு. தருமபுரிக்கு ஒன்று அனுப்ப நான் அனுமதிக்க மாட்டேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு எங்க போக முடியாது, முடியாது. சொத்து ஒன்றும் தர மாட்டேன். அவன் எனக்கு எதுவும் வேண்டாம், என் அப்பா இயேசு கூட. வேதத்தை எடுத்துக்கொண்டு கையில இருந்து வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டு வந்து என்னுடைய கையில வெறும் 3000 ரூபாய் தான் ஐயா இருந்தது. 3000 ரூபாயோடு இந்த தர்மபுரி மாவட்டத்தில் வந்தேன். இயேசு இல்லாத மாவட்டம்.
88 இயேசு இல்லாத மாவட்டம், ஒரு கிறிஸ்தவ இல்லாத மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாப்பாடு மிக அருமையானது, நல்ல உணவுகள், எல்லா குடும்பமும் நல்ல வசதி தான். ஆனால் இங்க வந்த போது நல்ல தண்ணி கூட கிடையாது. அன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனே இல்லை, குடிக்க தண்ணி வேற உப்பு தண்ணி. சாப்பிட்ற என்னோட ஒய்ஃப் எல்லாம் அவங்க குடும்பத்தார் ரொம்ப நல்லவங்க. ஒய்ஃபு அவங்க எங்க அப்பா வீட்டில் விட முடியாது, ஒய்ஃபனுடைய வீட்டில் விட்டுட்டு வந்தேன். அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளான ஒய்ஃபை கவனிச்சுக்கிட்டான். 3 வருஷம் அங்கே தான் இருந்தான். நான் அந்த 3 வருஷமும் தனித்த மனுஷனாக அம்மை. இங்க சுத்தாத கால் வைக்காத கிராமங்கள் கிடையாது. எங்கு சென்றாலும் ஆமென், கிராமத்தில் சென்று கால் வைத்து விட்டால் ஆமென், அங்க இருக்கிற பிசாசுகளுக்கு எல்லாம் தெரியும் இங்க ஒரு இயேசுவோடு கூட ஒரு மனுஷன் வந்திருக்கிறார். அந்த கிராமத்தில் இருக்கிற அசுத்தாவிகள் ஆட ஆரம்பிக்கும். ஏறிட்டு பார்த்தாலே போதும், ஐயோ பார்க்காத கதறும். பிசாசுகள் எல்லாம் ஓட ஆரம்பித்தது. வியாதிகள் குணமானது ஆமென், சப்பானிகள் நடந்தது, ஊமைகள் பேசினது, சூனிய மாதிரிக கட்டுக்குள் அகப்பட்ட ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் வரும். நான் எங்க இருந்து விஸ்வநாத் செட்டியார் தெருவில் கேவி பசோனருக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்ல யாரும் எதிர்ப்பு இல்லை. அந்த எதிர் வீடு கேவி பசோனருக்கு மகன் தான் எதிர்ப்பு. என்ன சாகடிக்க கூட திட்ட மாட்டார். ஏன்னா பரஜனம் எல்லாம் ஓண்டாடும், ஒவ்வொரு பேரை சொல்லி ஆடி சத்தியம் பண்ணி பிசாசெல்லாம் ஓடும். அவங்களுக்கு அங்க நிம்மதி இல்லை. அல்லேலூயா, என்னை ஆண்டவர் விடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை வைத்த இடத்தில் ஆமென், என்னை வைத்த இடத்தில் ஆமென், இதுவரை நிற்க கர்த்தர் உதவி செய்தார். அதனால் தான் இன்று உங்களுக்கு முன்பராய் கர்த்தருடைய ஊழியக்காக நான் நின்று கொண்டிருக்கிறேன். தேசத்தில் தரித்திரு, வைத்த தேவ சபைக்குள் தரித்திரு, உனக்கு தேவன் ஒப்புவித்த பொறுப்பில் தரித்திரு. ஆமென், அல்லேலூயா. உனக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தில் குறைவு இருந்தாலும் சகித்து பொறுத்து தரித்திரு. உன்னோட திருமணம் பண்ணி நீ வந்திருக்கிற குடும்பம் ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை உனக்கு நெருக்கம் கிடைக்கலாம், தரித்திரு. போராட்டமா கஷ்டமா தரித்திரு, உன்னை கர்த்தர் கட்டி எழுப்புவார். நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் இப்பொழுது உன்னை விட்டு விலகுகிறது. கர்த்தருடைய கரம் உனக்கு நீட்டப்படுகிறது. அற்புதத்தை செய்கிற கர்த்தர் இந்த நாமத்தில் எழுந்தருளி இருக்கிறார். ஆண்டவருக்காக ஒரு தேவனுக்குள்ள நிற்பாய் என்றால், ஆண்டவருக்காக உன்னை நீ ஒப்பு கொடுப்பாய் என்றால், அவன் வாழ்க்கையில் கட்ட அதிசயமான காரியங்களை செய்ய அவர் வல்லவர் என்று தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளை. தள்ளப்பட்டதை அநேகர் பயன்படுத்துகிற ஒன்றாய் மாற்று, பைத்தியமாய் தோன்றப்படுகிற மனுஷனை ஆமென் தெரிந்து கொண்டு உருவாக்கி அல்லேலூயா பெரிய ஞானி என்று சொல்லுகிறவனை வெட்கப்பட பண்ணுகிற தேவன். ஆமென். நீ மனிதனுடைய பார்வை அற்பமாக நீ இருக்கலாம், தள்ளப்பட்டதை நீ காணப்படலாம், எல்லாம் இழந்த நிலையில் காணப்படலாம். என்று உன்னை சந்திக்க ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். உன்னை யாரும் நேசிக்காமல் இருக்கலாம், எல்லாரும் வெறுக்கப்பட்டதில் நீ இருக்கலாம், உன்னை நேசிக்க இயேசு ஒருவர் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ கேள்விக்குறியோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆமென். என்று உனக்கு ஒரு பதில் கொடுக்க ஆண்டவர் இயேசு கடந்து வந்திருக்கிறார். எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா என்று கேள்வியோடு வந்திருக்கலாம். நான் எப்படி முன்னோக்கி கடந்து செல்வதை நினைத்துக் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்று உனக்கு ஒரு பதில் கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கை வேதனையோடு துக்கத்தோடு ஆமென்
வியாகுலத்தோடு நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன், இனி நான் எப்படி என் வாழ்க்கையை முன்னோக்கி கடந்து செல்வேன், எனக்கு யாரும் இல்லையே, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லையே, ஒரு நாள் என்னை நேசித்த எல்லாரும் என்னை பகைக்கிறார்களே, வெறுக்கிறார்களே, ஒரு நாள் சிரித்த முகத்தோடு என்னை வரவேற்ற அநேகமே இன்று தகாத வார்த்தைகளை சொல்லி என்னை வெறுக்கிறார்களே என்று இந்த வேதனையோடு இந்த தேவ சமூகத்திலே கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆமென். யார் உன்னை வெறுத்தாலும், யார் உன்னை தள்ளுகிறார்களோ உன்னை அரவணைக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நீ என்னிடத்தில் வா என்று உன்னை அவர் அழைக்கிறார். உன் வாழ்க்கையில் வெளியே ஒரு திருப்பத்தை கொடுக்க நான் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். உன் கண்ணீரை துடைக்கிறவர். நீ எங்கு விற்கப்பட்டாயோ, எங்கு தரகம் உண்டாயோ, அவன் அங்கே உன்னை எழுத நிமிர்க்க பண்ணுகிற தேவன். ஒதுக்கப்பட்ட கழிவாகி மண்ணை குயவன் தெரிந்து கொண்டு உருவாக்கினான். ஒருவேளை அந்த ஸ்தானத்தில் இருக்கலாம். சொந்தமோ பந்தமோ நண்பர்களோ எல்லாரும் ஒருவேளை அற்பமாய் உன்னை எண்ணுகிற அளவில், இழிவாய் பேசுகிற அளவில் நீ இருக்க. ஒரு நாள் உன்னிடத்தில் அன்பாக பழகின நபர்கள் இன்று உன்னை வெறுக்கிறார். இன்று உன்னை மார்போடு அரவணைக்க இதோ ஒருவர் உன் அருகிலே கடந்து உன் கண்ணீருக்கு எல்லாவற்றுக்கு ஒரு முடிவை கொடுக்க, உன்னுடைய எல்லா அங்கலைப்புக்கு ஒரு முடிவை கொடுக்க, எல்லா பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொடுக்க, எல்லா கேள்விக்கு ஒரு பதிலை கொடுக்க அருமை ஆண்டவர் என்று உன்னை சந்திக்க கடந்து. எவ்வளவோ நாட்களாய் நீ ஒருவேளை கலங்கி இருக்கிற ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் பாருங்கள். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற தாமதமானது. தாமதம் என்பது ஆபிரகாமை உருவாக்குவதற்காக தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த வாக்குத்தத்தத்தை அவன் வாழ்க்கையில செய்து நிறைவேற்றுவதற்காக காலங்கள் தாமதமானது. ஆமென். ஆனா கர்த்தர் வாக்குரைத்த வாக்குத்தத்தம் மாறவில்லை. பல நேரங்களில் ஆபிரகாமுக்கு சந்தேகம் ஏற்பட்டதுதான். இவ்வளவு தாமதமாகிறது. ஆண்டவர் சொன்னாரு, எத்தனை வருஷமா? ஆமென். எவ்வளவு நிந்தையை அனுபவித்திருப்பார்கள், எவ்வளவு பரிகாசம் அனுபவித்திருப்பார்கள். நீ தேவன் தேவன் என்று ஓடுகிறாய், என்ன உனக்கு கிடைத்தது? பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறாய். நீ ஒன்று மட்டும் சொல்லு, என் பெயர் பரலோகத்தில் ஜீவ புருஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் யாராலும் எழுத முடியாத ஒரு இடம். ஆமென். உனக்குரிய நன்மை ஏற்ற நேரம் வந்த அடையும். உனக்குரிய நன்மையை தேவன் ஏற்ற நேரம் உனக்கு தருவார். வாக்கு மாறாத கர்த்தர், வாக்கு பண்ணினவர் அதை அவர் அப்படியே செய்து முடிப்பார். ஆமென். வாக்கு பண்ணின கர்த்தர், அவர் வாக்கு மாறாதவர். ஏற்ற நேரம் உன் பார்வைக்கு தாமதமாய் தோன்றலாம். இத்தனை ஆண்டுகளானது ஏன் அந்த தாமதம் என்று சொல்லி உன் பார்வைக்கு அது தாமதமாய் தோன்றலாம். என் தேவன் தாமதிக்கிறவர் அல்ல. ஆமென், 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 ஆமென். ஏற்ற நேரத்தில் கர்த்தருக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஏற்ற நேரம் கர்த்தருக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஏற்ற நேரம் கர்த்தருக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உன் சரீரத்தை அற்புதம் செய்வார். உன் குடும்பத்தில் அற்புதம் செய்வார். எல்லாரும் நாங்கள் பண்ணிவிடுவோம். எல்லாரும் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறார். உன் வாழ்க்கை அதிசயங்களை செய்கிறவர், உன் வாழ்க்கை அற்புதங்களை செய்கிறவர், வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஆமென். கலங்காதே, பயப்படாதே.
உனக்காக அதிசயம் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். தாமதமின்றி கலங்காதே. ஏற்ற நேரம் நம்ம செய்கிறவர். ஏற்ற நேரம் எல்லாம் ஜெபிப்போம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலோ. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை பல காரியங்களுக்காய் பாரத்தோடு துக்கத்தோடு நீ காணப்படுகிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே தரித்திருந்தால், நான் வைத்த ஸ்தானத்தை தரித்திருந்தால், நீ என்னோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையில் சரியாயிருந்தால், நான் உன்னை நாட்டுவேன், உன்னை கட்டுவேன், உன்னை கட்டுவேன், உன்னை நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில காரியங்கள் உண்பதாய் வேதனையோடு காணப்படலாம். இப்படி ஆகிவிட்டது, இப்படி இருக்கிறது, கலங்காதே. உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற கர்த்தர் எங்கேயோ இல்லை, எங்கேயே இருக்கிறார்.
உன் அருகில் இருக்கிறார். விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அவிசுவாசத்தை விட்டு விலகு. கர்த்தரை விசுவாசி. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. நாளிலே வந்த நேரம் முதலை மட்டுமாய் கர்த்தர்களை ஆசீர்வதித்து உம்மை பாட, உம்மை ஆராதிக்க தேவன் தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வைத்த இடத்தில், வைத்த ஸ்தானத்தில், கர்த்தர் தெரிந்து கொண்டு வைத்த இடத்தில், ஆமென், ஒப்புவித்த இடத்தில், ஆமென் இருந்தால் கட்டுகிற தேவன் அல்லவா. நாட்களில் யார் யாரெல்லாம் வாழ்க்கை தகர்க்கப்பட்ட நிலையில் வேதனையோடு வந்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. அற்பமாய் எண்ணப்படுகிறவைகளை கர்த்தர் கனத்துக்குரியவளாய் மாற்றுகிற தேவனாக, அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிற தேவன் அல்லவோ. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் செய்ய வசனத்தை கேட்டு ஒவ்வொரு ஆசீர்வதியும் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்ய சகல துதிகரமாய் மேலாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே.